எழுத்தாளர் யூமா வாசுகிக்கு 2024ஆம் ஆண்டிற்கான பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாதமி விருதுகள் ஆண்டுதோறும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், குஜராத்தி, பெங்காலி உள்ளிட்ட 24 மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் எழுத்தாளர் யூமா வாசுகி எழுதிய தன்வியின் பிறந்தநாள் என்ற கதை தொகுப்பிற்காக பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமனுக்கு யுவ புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் எழுதிய விஷ்ணுவந்தார் தொகுப்பிற்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அவரது முதல் சிறுகதை தொகுப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுக்கு தேர்வானவர்களுக்கு பதக்கமும் 50,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படும். சாகித்ய அகாதமியின் பால புரஸ்கார் மற்றும் யுவ புரஸ்கார் விருதுகளை பெற்றுள்ள எழுத்தாளர்கள் யூமா வாசுகி, லோகேஷ் ரகுராமனுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், நாவல், கவிதை, சிறுகதை என அனைத்து வடிவங்களிலும் தமிழ் இலக்கியத்தில் தனி அடையாளத்துடன் பயணித்து வருபவர் யூமா வாசுகி என பாராட்டு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சிறந்த மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ள அவர் தற்போது தன்வியின் பிறந்தநாள் நூலுக்காக பால புரஸ்கார் விருதுக்கு தேர்வாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழில் இன்னும் வளம் பெற வேண்டிய சிறார் இலக்கிய வகைமைக்கு அவர் ஆற்றி வரும் பாராட்டுக்குரிய பங்களிப்புக்கான உரிய அங்கீகாரம் இது என புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் காவிரி கரையிலிருந்து மற்றொரு இலக்கிய வரவாக தடம் பதித்து விஷ்ணுவந்தார் சிறுகதை தொகுப்பிற்காக யுவ புரஸ்கார் விருதுக்கு தேர்வாகியுள்ள நம்பிக்கைக்குரிய இளைஞர் லோகேஷ் ரகுராமனுக்கு தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.